ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் அபர்ணா என்ன பண்ணுறாங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டில் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நீ எனக்கு கொழுந்தனார் ஆகிடுவ அப்படின்றாங்க. உடனே கார்த்திகை, ஐயோயோ இது என்னடா இது கூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த விஷயம் எங்கள் அண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் இன்னும் ப்ரப்போஸ் பண்ணல, ஆனால் சீக்கிரமாக ப்ரப்போஸ் பண்ணிவிடுவேன், அவரும் எனக்கு ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ஜீவா உள்ளே வராரு. உடனே கார்த்திக் குட் மார்னிங் சார்ன்னு சொல்கிறாரு. ஆனால் ஜீவா அதை கண்டுக்காமலேயே உள்ளே போகிறாரு. என்ன இவர் குட் மார்னிங் சொன்னால் கூட கண்டுக்காமல் போகிறாரே அப்படின்ட்டு கார்த்திக் பார்க்குறாரு. அவர் போயிட்டு யோசிச்சுக்கிட்டே கண்மணி மேலேயே ஞாபகத்திலேயே இருக்கிறாரு அவர். உடனே அன்பை பார்த்ததும், அன்பு கண்மணியை பார்த்தீங்களா இன்னைக்கு, அப்படி எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. இல்லை சார், நான் அவங்கள பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. பக்கத்து வீடாக இருக்கிறதுனால அவங்கள தொந்தரவு பண்ண விரும்பலை அப்படின்னு. உடனே ஜீவா கேட்குறாரு, என்னங்க பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க அடிபட்டிருக்காங்க, அவங்கள போய் பார்த்துக்க வேண்டாவா அப்படின்னு கேட்குறாரு ஜீவா. அதுக்கு அன்பு இல்லைங்க, அவரை தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால தான் நான் போகலை அப்படின்னு சொல்கிறாரு அன்பு. அதுக்கப்புறம் ஜீவா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கண்மணியை பற்றி யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அவளை பற்றி யார்கிட்டையாவது சொல்கிறதா இருந்தால், இப்போ வேற ஒரு பொண்ணு மேலே எனக்கு ஃபீல் ஏற்பட்டிருந்தா கண்மணி கிட்ட சொல்லலாம். ஆனால் கண்மணி மேலேயே ஃபீல் ஏற்பட்டதுனால யார்கிட்ட இதை சொல்கிறது? அப்படி சொல்கிறவங்க என்னையும் கண்மணியும் நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கணும், சொன்னாலும் எங்களை தப்பாக நினைக்காதவங்களா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது உடனே அன்பை பார்க்குறாரு. அன்பை பார்த்து, அன்பு நீங்களும் நாங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறாரு. உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா அப்படின்னு ஜீவா கேட்குறாரு. உடனே அன்பு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அந்த பழக்கம் அப்படின்னு சொல்லவோ, ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட போகிறாங்கங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிட போகும்போது கண்மணியை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவா பேசுகிறாரு. ஜீவா என்ன சொல்கிறாருன்னா, கண்மணி எவ்வளோ நல்லவ, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அன்புக்கு தூக்கி வாரி போடுதுங்க. ஏன்னா அவள் ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்க புருஷன் பாரு எவ்வளோ மோசமானவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லவோ, என்ன சார் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ஜீவாவை கேட்குறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அவங்க புருஷனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அன்பு சொல்கிறாரு, இல்லை அவள் எவ்வளோ அழகானவ, எவ்வளோ அறிவானவ, அவள் எவ்வளோ பாதுகாப்பானவ, அவளை போயிட்டு மிஸ் பண்ணியிருக்கானே அவள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்திருக்கானே, அவள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டவ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு அன்புக்கிட்ட சொல்கிறாரு. சொல்லவோ அன்புக்கு சரியான கோவமாக இருக்குது. அதுக்கப்புறமா அன்பு தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் மாடியில் ஒரே அழையாக அழறாரு. என்னன்னு கார்த்தி கேட்குறாரு. எதுக்கு இப்படியெல்லாம் அழுவுற, என்னத்துக்கு அழுவுற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை கேட்கும்போது அன்பு என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜீவா பாரு கண்மணியை பற்றி அப்படின்றாரு. என்ன கண்மணியை பற்றி சொல்லுனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஜீவா கண்மணியை ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்டயே சொல்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒரே அழங்க. அழுத பிறகு உடனே கார்த்திக் கேட்குறாரு, இதை நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும், எவ்வளோ சொல்லியும் நீ அண்ணியை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்ட பிறகு இன்னைக்கு அடுத்தவன் இப்படி சொல்கிறான்ட்டு கேட்டு அழுது என்ன பிரயோஜனம்? நீ இது மாதிரி தான் அழுவ, அதனால் நீ நல்லா குடிச்சிட்ருக்க, நீ இந்த மனநிலையோட கீழே போய் படுக்க வேணாம், அப்புறம் உங்கள் அம்மா என்ன போட்டு திட்டுவாங்க, என்னடா ஆச்சு என் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் நிற்கிற ஒழுங்கா நில்லு, ஆனால் கீழே ஊந்துட போகிற மதில் சுவரை தாண்டி, நான் போய் கீழே போயிட்டு பாய் தலைகான்லாம் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு போகிறாரு கார்த்திக். போயிட்டு இவரா ரொம்ப சோகத்தோட, கண்மணியை நான் என்ன பண்ணுவேன், ஜீவா பிடிச்சிருக்கான்னு சொல்கிறானே அப்படின்ட்டு அழுதுட்டு நிற்கிறாருங்க. நாளைக்கு உங்களுடைய கதையை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, மீண்டும் தொடர்க, பாய்.